வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் உரிமையாளர்களை எச்சரிக்கை செய்த அதிகாரிகள். புதுவை மாநிலத்தில் 4 அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை 388.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்திய தணிக்கை அறிக்கையில் தகவல். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தபோது தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் உரிமையாளர்களை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில்லில் 3000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு ஏராளமான உணவகங்கள் மற்றும் உணவகத்தின் தின்பண்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இயற்கை மற்றும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படும் பிஸ்கட்டுகள், சாக்லேட்டுகள் மற்றும் உணவகங்கள் இங்கு செயல்படுவதால் திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வில் கடைகளில் உள்ள பொருட்களின் தரம் குறித்து, அங்கு தயாரிக்கும் விதம் குறித்தும் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் பல இடங்களில் அவர்கள் வைத்துள்ள தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்களிடம் இனிமேல் இதுபோன்று காலாவதி தேதி இல்லாமல் தின்பண்டங்கள் இருக்கக்கூடாது, மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரித்தனர். இயற்கை முறையில் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஆரோவில்லில் சரியான முறையில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி இல்லாதது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் உள்ளாக்கியுள்ளது. புதுவை மாநிலத்தில் 4 அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையில் ரூபாய் 388.5 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழகம் புதுவை முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடசாமி, கடந்த 2017 முதல் 2022 ஆண்டு வரையில் பாசிக் நிறுவனம் நுண்ணுயிர் உரம், பூச்சிக்கொல்லி, குப்பை உர விஷயங்களை முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தால் ரூபாய் 2.14 கோடி வருவாயும், பாசிக் நிறுவனம் அரசு துறைகளுக்கு காய்கறிகளை மொத்த விலைக்கு தொடர்ந்து விநியோகிக்காததால் ரூபாய் 9.1 கோடி இழப்பும், வேளாண் விற்பனை கூடங்களை மூடுவதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் பாசிக் நிறுவனத்தில் ரூபாய் 22.89 கோடி இழப்பும் ஏற்பட்டுள்ளன. பாசிக் நிறுவனம் துத்திப்பட்டிலுள்ள நிலத்தை புதிய ஒப்பந்தம் மூலம் குத்தகைக்கு விட நடவடிக்கை எடுக்காததால் 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை மட்டும் ரூபாய் 1.77 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது. பிஆர்டிசியில் புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யாததால் 2017 ஆண்டு கால அளவை இழந்த பேருந்துகள் 15.7% இருந்தது. அதுவே கடந்த 2021-22 ஆண்டில் 64.2% உயர்ந்தது. அதன்படி அரசு பொதுத்துறை நிறுவனங்களான பாசிக், பாப்ஸ்கோ, பிஆர்டிசி, பிடிடிசி ஆகிய 4 பொதுத்துறை நிறுவனங்களின் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை 5 ஆண்டுகளில் 388.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றார். அதாவது 6 தனிப்பட்ட தணிக்கை பத்திகள் இதில் சேர்த்திருக்கோம். முதல் 2 பத்திகள் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை சார்ந்தவை. அதில் முதல் பத்தி நிபந்தனைகளை மீறிய பெண் பயனாளிகள் பெற்ற முத்திரை தீர்வை சலுகையை திரும்ப செலுத்துவதை உறுதி செய்ய தவறியதன் விளைவாக 96.09 லட்சம் முத்திரை கட்டணம் பெறப்படவில்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கோம். அடுத்த பத்தி பதிவு செய்யும் அதிகாரிகள் இந்திய முத்திரை சட்டம் மற்றும் பதிவு சட்டத்தின் விதிகளின்படி குத்தகை பத்திரத்தின் மீதான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்களை விதிக்க தவறியதால் முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணங்கள் 89.61 லட்சம் குறைவாக வசூலிக்கும் நிலை ஏற்பட்டது.
அடுத்த தணிக்கை பற்றி நிதித்துறை சார்ந்தது. இந்திய அரசின் அறிவுறுத்தலுக்கு மாறாக வாடகையில்லா தங்கும் விடுதிகளுக்கு ஈடாக அதற்குரிய படியை அரசு அலுவலர்களுக்கு வழங்கியதன் விளைவாக 7.86 கோடி அனுமதிக்கத்தகாத செலவினம் ஏற்பட்டது. அதாவது ஜூலை 2017 மத்திய அரசு அறிவுறுத்திய போதும் யூனியன் பிரதேசம் தொடர்ந்து அந்த படியை வழங்கி கொண்டிருந்தது. அதனால் ஏற்பட்ட கூடுதல் செலவினம். அடுத்த 3 பத்திகள் பொதுப்பணித்துறை சார்ந்தவை. முதல் பத்தியானது வில்லங்கமற்ற பணியிடத்தை ஒப்படைக்காததால் ஒப்பந்ததாரர் பணியை கைவிட்டு விட்டார். அதனால் வடிகால் மேம்பாட்டு பணிகள் முழுமையடையாமல் 5.37 கோடி பயனற்ற செலவினமானது. அதோடு நடுவர் மன்ற தீர்ப்பினால் அரசுக்கு 1.75 கோடி கூடுதல் செலவு பொறுப்பு ஏற்பட்டது. அடுத்து பொதுப்பணித்துறை சார்ந்த அடுத்த பத்தியானது மீன் உலர்த்தும் தளம் அமைக்க மொத்த திட்ட மதிப்பான 1.21 கோடியில் 1.41 கோடி செலவு செய்திருந்தும் துறையால் ஒரு சிறு பணி முடிக்கப்படாததால் பயனற்ற முதலீடு ஏற்பட்டது. அதோடு மீனவ சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களும் கிடைக்கவில்லை. பொதுப்பணித்துறை சார்ந்த 3வது பத்தி ஒப்பந்த புள்ளி அழைப்பு அறிவிப்பில் தார் எனப்படும் பிட்டுமனின் விலை அடிப்படை விலை தவறாக நிர்ணயிக்கப்பட்டதால் சாலை மேம்பாட்டு பணிகளில் 82.84 லட்சம் கூடுதல் செலவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறோம். ஸோ தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளில் எழுந்த கூடுதல் செலவு இல்லை வருவாய் இழப்பு அப்படிங்கிறது இந்த 6 பத்திகளையும் சொல்லியிருக்கோம். இந்த பேட்டியின் போது முதுநிலை துணை கணக்காய்வு தலைவர் சுகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரோவில் குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில், குணசீலன் மற்றும் காட்டேரிக்குப்பத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் ஆகிய 3 பேரும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் இவர்கள் நேற்று இரவு புதுச்சேரி 10 கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தை செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு 10 மணி அளவில் புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதி உள்ளார். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் 3 பேரின் மரணத்திற்கு துத்திப்பட்டு சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம். விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தியதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பாக்கியராஜ், கிறிஸ்துராஜ், பாண்டியன், சிரஞ்சீவி, சுபாஷ், சுந்தர்ராஜ், விஜயா, சத்தியவாணி, பிரியா, மாரியம்மாள், பரமசிவம், சிபி உட்பட 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் துத்திப்பட்டு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து இன்று பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில்
எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும், துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சீர்கேட்டால் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை, அலட்சியத்தை தோலுரித்து காட்டுகிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது. அந்த விசாரணையும் முறையாக நடக்க வேண்டும் என்றார் சிவா. ஒழுங்காய் நடத்து, ஒழுங்காய் நடத்து, வெட்கம் கெட்ட தேர்வுத்துறை, ஒழுங்காய் நடத்து, ஒழுங்காய் நடத்து, சிதைக்காதே, சிதைக்காதே மாணவர்களின் கல்வி கனவை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தைலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ மருதீஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சரஸ்வதி சமேத ஆனந்த பிரம்மா ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலையில் கணபதி ஹோமமும், தொடர்ந்து மகா அபிஷேகமும், மாலையில் திருக்கல்யாண வைபவமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு திருமண கோலத்துடன் சுவாமிகள் மாடவீதி உலா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சித்திபுத்தி சமேத ஸ்ரீ மாணிக்க விநாயகர், ஸ்ரீ தையல் நாயகி அம்மன் சமேத ஸ்ரீ மருதீஸ்வரர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஸ்ரீ ஆனந்த ஐயனாரப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ காஞ்சி காமகுடி பீடாதிபதி மற்றும் சென்னை மேற்கு மாம்பலம் ஓம் முருகாஸ்வரம் ஸ்ரீ சங்கரானந்த சரஸ்வதி சாமிகளின் பூரண அனுக்கிரகத்துடன் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது ஏற்படும் சிரமங்களையும் கைது நடவடிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்களும் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சருமான நாராயணசாமி அவர்களும் புதுடெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவாசன் சிங் அவர்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சார்ந்த மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது ஏற்படும் சிரமங்களையும் கைது நடவடிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் சமீபத்தில் இலங்கை கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலையில் உள்ள தமிழக மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கைது நடவடிக்கையின் போது 2 மீனவர்கள் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் என்ற தகவல் காரணமாக காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள மீனவர்களிடையே ஒரு அசாதாரணமான சூழல் நிலவி வருகிறது. பல்வேறு போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டும் வருகின்றனர் என்பதையும் மத்திய இணையமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதுவரை இலங்கை கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட மீன்பிடி படகுகளை திரும்ப பெற்று உரிமையாளர்களிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். வானூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வானூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் 2020-2023 கல்வியாண்டிற்கான 210 இளங்கலை பட்டங்களை வழங்கிய
வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பிற்கான பட்டங்களை அமைச்சர் வழங்கினார். மேலும் அமைச்சர் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் உயர்கல்வி வரை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வித்துறையினை எண்ணி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்திருப்பதாக தெரிவித்தார். அந்த வகையில் கிராமப்புறங்களிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருதி புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவர்கள் உயர்கல்வி பயின்றால் மட்டும் போதாது, சுயமாக தொழில் புரிந்து மற்றவர்களுக்கு வேலை வழங்குபவர்களாகவும் திகழ்ந்திட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நான் முதல்வன் திட்டத்தினை செயல்படுத்தி உள்ளார்கள். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டத்திலேயே திறன் பயிற்சிகள், தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக அழைத்துச் சென்று பயிற்சி வகுப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு சுயமாக புதிய திட்டங்களை உருவாக்கி சுயமாக தொழில் நிறுவனங்களை தொடங்கிடும் வகையில் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவ மாணவியர்கள் படிக்கின்ற காலகட்டத்திலேயே பள்ளி படிப்போடு அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிவிடும் வகையில் பொது அறிவினை வளர்த்து கொள்கின்ற அன்றாட நிகழ்வுகள், வரலாறு, பொருளாதாரம், தகவல்கள், அறிவியல் சார்ந்த தகவல்கள் போன்றவற்றினை நன்கு படித்து தெரிந்து கொள்வதோடு அவ்வப்பொழுது அரசால் நடத்தப்படும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை எழுதிட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களும் கல்லூரி படிப்போடு பொது அறிவினை வளர்க்கின்ற பாடப்பிரிவு சார்ந்த தகவல்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டுதலையும் வழங்கிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புற மாணவ மாணவியர்கள் தங்குதடையின்றி உயர்கல்வி பயின்றிட வேண்டும், அதற்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் இக்கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 325 மாணவியர்களும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 275 மாணவர்களும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் இளங்கலை பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்கள் அடுத்தடுத்து முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு போன்று தங்கள் பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்குவதோடு மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திட வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷா, PKT முரளி, வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கைலாசநாதர் நகர் பகுதியில் அதிகாரிகளுடன் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட கைலாசநாதர் பகுதியில் கழிவுநீர் பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் வழங்கினார். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் CBSE பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துதல் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் உலகு என்கிற உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் முன்னிலையில் பள்ளி இணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது.
பள்ளி தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்க உரையாற்றினார். வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். தாவரவியல் விரிவுரையாளர் செல்வம் நிறைவாக நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஏடிஎஸ் தாமோதரன், பொதுச் செயலாளர் சிவசங்கரன், அண்ணாமலை, மகளிரணி மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை பள்ளி தமிழ் ஆசிரியை சங்கரி தொகுத்து வழங்கினார். புதுவை மாநிலத்தில் வருவாயை பெருக்குவதற்காகவே புதிய மதுபான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுக்குப்பம் அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டி சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு பயம் இருந்தது. ஆனால் தற்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அந்த பயம் போக்கப்பட்டுள்ளது. எந்த பாடத்திட்டமானாலும் முழுமையாக படிக்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முன்மாதிரி தேர்வில் 80% தேர்ச்சி இருந்துள்ளது. மின்கட்டண உயர்வை மாநில அரசு முடிவு செய்வதில்லை. தமிழகம், புதுவையில் இணை ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின்கட்டண உயர்வை தீர்மானிக்கிறது. புதுவையில் மின்கட்டண மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. மின்கட்டண குறைபாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் பேசி விளக்கம் அளிக்கப்படும் என்றார். பாஜக தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியல்ல என்றார். வீட்டு வரி உயர்வு போன்றவற்றை தவிர்க்கவும், மாநில வருவாயை பெருக்கவும் புதிய மதுபான கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்றார் அமைச்சர் நமச்சிவாயம். தைப்பூச திருநாளில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் குயவர் வீதியில் அருட்திரு வள்ளல் பெருமான் ராமலிங்கம் சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் தலைவர் சிவபாரதி திருநாவுக்கரசு அவர்களின் ஏற்பாட்டில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு காலை 11 மணியளவில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காலை 11:30 மணிக்கு கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை வாசலில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பெரிய காலாப்பட்டில் புதிய நூலக கட்டிடம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதிகள் உள்ளிட்டவற்றை அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். அந்த வகையில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் சுமார் 24 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சரி, நானும் போன் அடிக்கிறேன். ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டியை புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடத்தியது. தென்னிந்தியாவில் மாடலிங் துறையை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல மாடலிங் நிறுவனமான ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா கடலூரில் சென்ற ஆண்டு நடத்திய பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டும் ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஃபேஷன் மாடல்கள் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சியில் இளம் பெண்கள் மற்றும் ஆடவர்கள் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என நிகழ்ச்சியின் சுற்றுக்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர்.
அதனைத் தொடர்ந்து ஆட்டம் கிரியேஷன் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நடைபெற்றது. நிகழ்ச்சி குறித்து ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர்கள் ஜனார்த்தனன் மற்றும் ஜெயசித்ரா அளித்த பேட்டியில், மாடலிங் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாமல் சினிமா, விளம்பர படங்களுக்கான நுழைவு வாயிலாகவும் அமைவதால் இன்றைய இளைஞர்கள் மாடலிங்கை நோக்கி வருகின்றனர். இந்திய அளவில் மாடலிங் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் மாடலிங் துறையை நேசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என தாங்கள் நம்புகிறோம். அப்படி ஆர்வமுடன் வருபவர்கள் மாடலிங் துறையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க அனைத்து உதவிகளையும் தங்கள் நிறுவனம் அளிக்கும் என்று கூறியுள்ளனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம், சாஷ், சில்வர் காயின்ஸ் மற்றும் கிஃப்ட் ஹேம்பர்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அசோசியேட் ஸ்பான்சராக ஜெனிஃபர் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி நிறுவனர் ஜெனிஃபர், கிஃப்ட் பார்ட்னராக எம்மி ஹோம்மேட் ஃபுட்ஸ் மற்றும் KS பியூட்டி பார்லர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி நகர குழு சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து பிரச்சார இயக்கத்தின் துவக்க நிகழ்ச்சி காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஜோதிபாசு தலைமையில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் கண்டன உரையாற்றி தொடங்கி வைத்தார். கட்சியின் மூத்த நிர்வாகி முருகன், முன்னாள் மாநில செயலாளர் ராஜாங்கம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்பிரச்சார இயக்கம் நேரு வீதி, காந்தி வீதி வழியாக சென்று ஈஸ்வரன் கோயில் அருகே நிறைவடைந்தது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. தின்பண்டங்களில் காலாவதி தேதி இல்லாததால் உரிமையாளர்களை எச்சரிக்கை செய்த அதிகாரிகள். புதுவை மாநிலத்தில் 4 அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 388.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்திய தணிக்கை அறிக்கையில் தகவல். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.